அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கொலோசியர் 3:13 நான் படிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதை சொல்றதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப நம்ம சகோதரத்துவத்துல வளரணும்னு வசனம் சொல்லுகிறது. அது சொல்றப்ப எப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். பாருங்க, அவர் நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை எப்படியெல்லாம் தாங்கி இருக்கிறார் என்று நம்ம தியானித்தோம்னா, நம்மளை எப்படியெல்லாம் எப்படி என்னென்னமோ பண்ணியிருக்கோமே, எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறாரே, இன்னும் மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொண்டா நம்முடைய சகோதரர்களை மன்னிக்கலாம். பிரதர், எதனாலும் மன்னிச்சிருவேன், யாருனாலும் மன்னிச்சிருவேன். ஆனால் அவங்கள என்னால் மன்னிக்க முடியல, அவங்க எனக்கு செஞ்ச அந்த காரியத்தை என்னால் மன்னிக்க முடியல. இப்படி நம்ம சொல்கிறோம்ல. நீ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார்? மன்னிக்கலாம். ஆமென், மன்னிக்கலாம். எப்படி மன்னிக்கலாம்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்கலாம். அப்போ இயேசு என்ன நான் யாருன்னே எனக்கு தெரியாத நேரத்திலும், அவர் யாருன்னு தெரியாத நேரத்திலும், இன்னும் சொல்ல போனா நான் பிறப்பதற்கு முன்பாகவே, எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தி என்னை நேசித்தபடியால் தம்முடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி என்னை மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த விலையேற பெற்ற அன்பை நான் புரிந்து கொண்ட போது என்னால் இவர்களை மன்னிக்க முடியும். அதற்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை, அவர் செய்த அந்த பெரிய காரியத்தை நீங்கள் தியானியுங்கள். அவருடைய அன்பினாலே நீங்கள் உங்கள் இருதயத்தை நிறைத்து சகோதரர்களை மன்னியுங்கள். யாரை மன்னிக்க முடியல, அவங்கள மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்துல. ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு, எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த அன்பை நம்ம வியர் பண்றப்ப, இந்த கோட் வியர் பண்ணிருக்க மாதிரி அன்பை தரித்துக் கொள்ளணுமா? இங்க அடுத்தடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்களேன். என்னன்னா, மன்னிக்கும் பொழுது அந்த அன்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம இருதயத்துல அந்த தேவ சமாதானம் ஆளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பை தரித்துக் கொள்ளணும். அன்பை தரித்துக் கொண்டால் இயேசு என்னை மன்னித்தது போல நான் மற்றவர்களை மன்னிப்பேன். எனவே இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். யாரை மன்னிக்க முடியலையோ இன்றைக்கு நீங்கள் அவர்களை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பிரசன்னத்தில் மன்னியுங்கள். இன்றோடு அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும். அந்த வேரிலே அது பட்டு போய்விட்டது, வெகு சீக்கிரத்திலே உங்கள் நிஜ வாழ்க்கையில் அது வெளிப்படும். நீங்கள் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் காரியங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். ஒரு பெரிய ரெஸ்டரேஷன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.